அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குரு பகவானை போற்றி, விநாயகர் பகவானை போற்றி, வீரநரையா போற்றி என்று கோச்சார கிரகங்களின் நவகிரகங்களின் சஞ்சாரங்களை பற்றி மிகவும் தெளிவாக துலாம் ராசி நேயர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் 14/1/2025 செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாதம், அதுவும் வளர்ப்பிறை திதியிலே பிறந்திருக்கின்றது. புனர்பூச நட்சத்திரத்திலே 3ஆம் பாதத்திலே பிறந்திருக்கின்ற இந்த மாதம் என்பது சந்திர பகவான் மிதுன ராசியிலேயே ஆரம்பித்து கோச்சார லக்னமாக உங்களுடைய லக்னத்திலேயே அமைய பெறுகின்ற அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு 2-7 என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நாளிலே செவ்வாய் பகவானும் வக்கரமாக இருந்தாலும் அவர் குருவின் முயற்சி சாணாதிபதி நட்சத்திரத்திலே சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயமாக மாறுகின்றதற்கும் அற்புதமான 3-6 இடத்தை பற்றி குறிக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு மறைமுகமாக நல்லதொரு வரவு செலவு என்று சொல்லக்கூடிய பொருளாதாரத்தில் 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இது 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது துலாம் ராசிக்கு காலபுருஷ தத்துவத்தின் அஷ்டமஸ்தானத்திலேயே இருக்கின்ற காரணத்தினாலே கொடுக்கல் வாங்கல்களிலே ஒரு சிலர் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் 6ஆம் இடத்ததிபதியாகவும் மருஜி சனாதிபதியும் 2ஆம் இடத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு மறைமுகமாக பணங்கள் வந்து சேர்கின்ற ஒரு மாதமாகவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு மாதமாகவும் 3-6 கூடியவர் மறைந்து நிறைந்த பலனை தருகின்ற மாதம் என்பது துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. இந்த மாதங்களிலே தை மாதங்களிலே செவ்வாய்க்கிழமையிலே பிறந்திருக்கின்ற மாதங்கள் சகலவிதமான நல்லதொரு யோக பலன்களை புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கும் உங்களுடைய துலாம் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சுக்கிர பகவான் அஷ்டமாதிபதி சனி பகவானோட பஞ்சமாதிபதியுடன் சேர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானங்களில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய தகப்பனால் தாய்மார்களால் நல்லதொரு ஆதரவுகளையும் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோக பலன்களை பெறுகின்றது. இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய சரராசியிலேயே லாபாதிபதி இருந்து உங்களுடைய சரராசியை 2-7 கூடியவர் பார்க்கின்ற பொழுதும் செவ்வாயின் பார்வை சூரியன் மேலும் விழுகின்ற ஒரு 7ஆம் பார்வை என்பது ஒன்றுக்கொன்று செவ்வாய் சூரியனும் சப்தம பார்வையிலே பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சரராசி பலம் பெற்று 10ஆம் இடமும் 4ஆம் இடமும் பலம் பெற்று இருக்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே ஒரு சிலருக்கு வீடு வாசல் வாகனங்கள் சேரக்கூடியது, சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தை மாதங்களிலே தை 9ஆம் தேதியில் இருந்து அவர் மிதுன ராசியில் அடி எடுத்து வைக்கின்ற உங்களுடைய தன ஸ்தானாதிபதி கணவன்களை பற்றி குறிக்கக்கூடிய களத்திர ஸ்தானாதிபதி பூமிக்காரகன் மங்கல்யக்காரகன் என்று சொல்லக்கூடிய சகோதரக்காரகன் உங்களுடைய 10ஆம் இடத்தில் இருந்து புதனும் செவ்வாயும் ஒன்றுக்கொன்று பார்க்கின்ற பொழுது சகோதரர்களால் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் பொருளாதார சம்பந்தப்பட்ட நெருக்கடிகள் வந்து போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. உங்களுடைய சகோதரிகளிடம் இருந்து கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலே செவ்வாய் பகவானும் மிதுன ராசியில் இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்கின்ற பொழுது சகோதரர்களால் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வெற்றிகளும், துலாம் ராசிக்கார நேயர்களால் சகோதரருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலும் சகோதர சகோதரிகளுக்குள்ளே உங்களுக்குள் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்புகள் வந்து போகின்ற ஒரு மாதமாகவும் பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலேயே 4ஆம் இடத்திலே 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பஞ்சமஸ்தானத்திலிருந்து 11ஆம் இடத்திலே 11ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்திலே இருந்து அவர் 10ஆம் இடத்தை பார்க்கின்றதும் 10ஆம் இடத்திலேயே தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்ச வக்கரம் பெற்று குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே சென்று கொண்டு இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு சிலருக்கு தொழில்கள் இடமிட்டு இடம் மாறக்கூடிய ஒரு அமைப்புகளும், இடமிட்டு இடம் நாடு டு நாடு செல்லக்கூடிய கடல் கடந்து கடல் பிரயாணங்களிலே தொழில்களுக்காக வேலைகளுக்காக வியாபார ஸ்தலங்களிலே இருக்கின்றவர்களுக்கு இந்த தை மாதங்களிலே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது. துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களே ஒரு வியாபார ஸ்தலங்களை பற்றி குறிக்கக்கூடியவர், வியாபாரங்களிலே இருக்கக்கூடியவர், நேர்களுக்கும் நேர்த்தியாகவும் சரியாகவும் சிந்திக்கக்கூடியவர்கள். உங்களுடைய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்ததிபதி விரையாதிபதி புதன் பகவான் முயற்சி சாணத்திலே இருந்து அவருடைய பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கின்ற போது தகப்பனார்களால் நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது. தகப்பனார்களால் ஒரு சிலருக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட உதவிகள் கிடைக்கப் போகின்ற ஒரு மாதமாகவும், குழந்தைகளால் நல்லதொரு பெருமைகளையும் வெகுமதிகளையும் வெற்றிகளையும் பெறுகின்ற ஒரு மாதம். அது மட்டுமல்லாது லாப சாணாதிபதி ஒரு சிலருக்கு துலாம் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கவர்மெண்ட் உத்தியோகங்கள், வேலையிலே மாற்றங்கள், ஊதிய உயர்வுகளை கொடுக்கின்ற பூர்வீகத்தால் குலதெய்வத்தால் நல்லதொரு அருள் கிடைக்கின்றது. குலதெய்வத்தின் அருள் கிடைக்காதவர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே
குலதெய்வத்தின் அருள் கிடைக்கின்றது. கும்பம் என்பது கோயிலின் கலசம் போன்று மின்னக்கூடிய ஸ்தானங்களிலே கோயில் கலசத்தின் அதிபதி சனி பகவான் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய தொழில் காரகனும், உங்களுக்கு அஷ்டமாதிபதி ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவரும், பஞ்சமசானத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்று அவர் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்றது என்பது மூத்த சகோதர ஸ்தானம் மட்டுமல்லாது நீங்கள் எண்ணுகின்ற அபிலாஷைகள், பொருளாதாரத்தில் வருகின்ற லாபத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள் மட்டுமல்லாது நல்லதொரு இது தகப்பன் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்மாசனம் என்று சொல்லக்கூடியது தகப்பனாரை பற்றி குறிக்கக்கூடிய 11ஆம் இடத்திலேயே உங்களுக்கு 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு தகப்பனால் உதவிகள் கிடைக்கின்றது. தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கு தகப்பனார்களாலும் மூத்த சகோதரர்களாலும் உதவி வாய்ப்புகளும், 10ஆம் இடத்ததிபதியும் வளர்பிறை திதியிலே இந்த மாதம் என்பது சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கு 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் கிரகங்களின் சஞ்சாரங்கள் பலமாக இருந்து உங்களுடைய லாபஸ்தானம் பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் என்பது மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. 6ஆம் இடத்திலே வாவர் இருக்கின்ற பொழுது கடன் இல்லாத ஒரு அமைப்பு, எதிரிகள் இல்லாத ஒரு அமைப்பு. 6ஆம் இடத்ததிபதியும் 8ஆம் இடத்திலே மறைந்து உங்களுடைய 2ஆம் இடம் மட்டுமல்லாது 4ஆம் இடத்தை பார்க்கின்றது மட்டுமல்லாது விரயஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுதும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டங்களிலே லாபாதிபதியும் சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய தகப்பன் காரகனும் உங்களுடைய 4ஆம் இடத்திலே இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில் வேலைகளிலே அபிவிருத்திகளையும் வெற்றிகளையும் இடமாற்றங்களையும் பெறப்போகின்ற ஒரு மாதமாக துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாத ஒரு அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. மோட்சக்காரகன் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திலே கேது பகவானும் 6ஆம் இடத்திலே ராகு பகவானும் இருக்கின்றது என்பது ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் சென்று வேலை தேடுகின்றவர்களுக்கும் வேலை கிடைக்கக்கூடிய 6ஆம் இடத்ததிபதி தனஸ்தானத்தை பார்க்கின்ற பார்வையும், கேந்திர ஸ்தானத்தை லாபாதிபதியும், பெரிய மனிதர்களின் உதவிகள், வீடு வாசல் ஒரு சிலருக்கு உதவி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த தை மாத ராசி பலன் என்பது கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது மிகவும் அற்புதமாக செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும், செவ்வாய் பகவான் தனக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் 2-11 என்பது துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்று இருக்கின்ற இந்த தை மாதங்களிலே கிடைக்காத ஒரு சில செல்வங்களும், பொருளாதாரத்தில் ஒரு உயர்வுகளையும், பெரிய மனிதர்களின் அன்பு ஆதரவுகளும், ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கின்றது. 6ஆம் இடத்திலேயே ராசிநாதன் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்றது. லாபாதிபதியுடன் பார்க்கின்ற பொழுதும் உங்களுடைய ஆசை அபிலாஷை வெற்றிகளை பெறுகின்ற ஒரு மாதமாக துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இது ஒரு சரராசி என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதி ஸ்திர ராசியிலே நிரந்தரமாக வேலைகளை கொடுத்து கொண்டு போகின்ற இந்த சுக்கிர பகவான் தை மாதங்கள் 14 நாளைக்கு பிறகு 15 தேதிக்கு பிறகு 15 தேதியில் இருந்து அவர் உங்களுடைய 6ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே குழந்தை பாக்கியங்கள், கல்யாண வைபவங்கள், சுப நிகழ்வுகள் நடத்துகின்றதற்கு பொருளாதாரத்தில் நல்லதொரு மேன்மைகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது அவர் ராசிநாதனாகவும் இருந்து அஷ்டமாதிபதியாகவும் இருக்கின்றவர் 6லே மறைந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது சுப விரயங்கள், சுப நிகழ்வுகள், வீடு, வாகனம், வண்டி, சொத்து சுகங்கள், கடன் கிடைக்காதவர் ஒரு நேர்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே கோச்சார கிரகங்களிலே நிகழ்வுகள் என்பது மிகவும் பிரமாதமாக இருக்கின்ற காரணத்தினாலே முயற்சி சாணாதிபதி அஷ்டமசானத்திலே தன வாக்கு குடும்பசானம் பலமாக இருக்கின்றதும், வீடு, வாகனம், சொத்து சுகங்களிலே தேடாதவர்களுக்கு தேடுகின்ற ஒரு முயற்சி சனாதிபதி கொடுக்க போகின்ற ஒரு மாதம் மட்டுமல்லாது சகோதர சகோதரிகளிலே அன்பு ஆதரவுகளை பெறுகின்ற ஒரு மாதம். துலாம் ராசி என்பதே தன்னுடைய சகோதரனிடமும் தகப்பனாரிடமும் மிகவும் அன்பு ஆதரவுகளை பெறுகின்ற, அவர்களால் உங்களுக்கு நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக வியாபார ஸ்தலங்களை பற்றி குறிக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பது களத்திரக்காரகனுடைய அளவுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடியவரும், கேந்திர ஸ்தானங்களிலே திரிகோணத்திலே பலம் பெற்று லாபஸ்தானத்தை தொழில்காரகனால் பார்க்க பெறுகின்ற மாதம். துலாம் ராசி நேயர்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கின்ற ஒரு மாதங்கள். முயற்சிகள் அனைத்தும் 2ஆம் இடத்திலே சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய தேவகுருவும் அசுரகுருவும் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்றது என்பது. அஷ்டமஸ்தானத்திலே சுபகிரகம் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கொடுக்கல் வாங்கல்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. சகோதர சகோதரிகளால் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றதும்,
தகப்பனால் ஒரு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. தகப்பன் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு 9ஆம் இடத்ததிபதி புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவர் விரையாதிபதியாகவும் இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்திலே சென்று கொண்டிருக்கின்றது என்பது தை மாதங்களிலே 17ஆம் தேதிக்கு பிறகு அவர் உங்களுடைய 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் 10ஆம் இடத்திலேயே புதாதித்ய யோகத்திலேயே சூரியனும் புதனும் பார்க்கின்ற பொழுது லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் தாய் தகப்பனால் நல்லதொரு அன்பு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக துலாம் ராசி நேயர்களுக்கு இது ஒரு காற்று ராசி. துலாம் ராசி ஒரு குளிர்ந்த ராசி. வியாபார ஸ்தலங்களை பற்றி குறிக்கக்கூடிய அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் சுக்கிர பகவானுடைய ராசியிலே பிறந்த நேயர்களுக்காக தை மாதங்களிலே நல்லதொரு யோக பலன்களையும் விரைய செலவுகளை செய்ய போகின்ற ஒரு மாதம். இதனால் வரையில் சுபகாரியங்கள் நடத்தாதவர்களுக்கும் இந்த மாதங்களிலே உங்களுடைய அஷ்டமாதிபதியும் ராசியதிபதியும் 6ஆம் இடத்திலே மறைந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது 12ஆம் இடத்ததிபதி திரிகோணத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் தொழில் வேலைகளிலே சுப நிகழ்வுகளுக்கு இடமாற்றங்கள் சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய குழந்தை வாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் கண்டிப்பாக அந்த தை மாதங்களிலே உங்களுக்கு ஒரு வழி பிறக்கக்கூடிய ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது நேர்களே. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.